டெல்லியில் பெண்களுடன் ஆபாசமாக இருந்த வீடியோ காட்சி வெளியானதால் ஆம் ஆத்மியை சேர்ந்த சமூக நலத்துறை அமைச்சர் சந்தீப் குமார் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சந்தீப் குமாரை ஆம் ஆத்மி கட்சி காப்பாற்ற முயற்சித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இது பற்றி நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், சந்தீப் குமார் மீதான குற்றச்சாட்டு பற்றி விரிவா சொல்லுங்க. இது குறித்து ஆம் ஆத்மி தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அமைச்சரவையில் மொத்தம் 6 அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் சமூக நலத்துறை அமைச்சர் தான் சந்தீப் குமார். இவரை நேற்று அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது சந்தீப் குமார் 6 பெண்களோடு உல்லாசமாக ஆபாசமாக இருப்பது போன்ற ஒரு சிடி வெளியானதை அடுத்து தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை அவர் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த 1.5 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி அரசு அமைந்த பிறகு நீக்கம் செய்யப்படுகின்ற 3வது அமைச்சர் சந்தீப் குமார். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே அசம்கான், அதாவது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த அசம்கான் லஞ்ச புகாரில் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதே மாதிரி சட்டத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் தோமர் போலி சர்டிஃபிகேட் வழக்கில் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது 3வதாக சந்தீப் குமார் இது போன்ற ஒரு ஆபாச குற்றச்சாட்டின் கீழே அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவலையும் கூட நேற்றுக்கு ஒரு 8 மணி அளவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் இது தொடர்பான தகவலை தெரிவித்திருக்கிறார். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், கண்ணியத்தோடு இருக்கணும், இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கிடையாது. ஆம் ஆத்மி தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. எனவே இந்த மாண்பை காக்கின்ற வகையில் சந்தீப் குமார் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் சந்தீப் குமார் பற்றின அந்த செய்தி கிடைச்ச 30 நிமிஷத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட அந்த சிடி என்பது யார் கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட நேற்றைக்கு ஒரு தனியார் டிவி சேனலானது சந்தீப் குமார் தொடர்பான அந்த சிடியை வெளியிட்டது. அதில் சந்தீப் குமார் கிட்டத்தட்ட 6 பெண்களோடு ஆபாசமான வகையிலே உல்லாசமாக இருப்பது போன்ற ஒரு காட்சி வெளியானது. எனவே இதனை தொடர்ந்து தான் தற்போது சந்தீப் குமாரின் மீது இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கிடையாது. கட்சியினுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் களங்கம் விளைவிக்கிற வகையில் யார் செயல்பட்டாலும் சரி, அது முதல்வராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி, அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கையை சந்தித்தே தீர வேண்டும் என டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். வேதவழி. ஹனிகுமார், ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இது 2வது முறை. இவர் 2வது அமைச்சர். இதற்கு முன்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒழுக்கம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆம் ஆத்மி அரசாங்கத்தின் மீது எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள்? கண்டிப்பாக கணேஷ், அதில் ஒரு சின்ன திருத்தம். இவர் பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற 2வது அமைச்சர் அல்ல, 3வது அமைச்சர். ஏற்கனவே முதலாவதாக போலீஸ் சான்றிதழ் வழக்கில் சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தோமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து லஞ்ச புகாரில் போக்குவரத்துறை அமைச்சர் அசம்கான் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது 3வதாக இந்த பாலியல் குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் அமைச்சர் சந்தீப் குமார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் இதில் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். என்ன என்றால், ஆம் ஆத்மி என்ன கிளைம் செய்கிறது என்றால், தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் மிகவும் நேர்மையானவர்கள், மேன்மையானவர்கள், பொது வாழ்க்கையில் நேர்மையும் தூய்மையும் மாண்பையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்று அடிக்கடி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்த்தட்டிக் கொள்கிறார். தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் வழங்கப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய கேரக்டர்ஸ், நடத்தைகள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் வழங்கப்படுகிறது என்றெல்லாம் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அடிக்கடி மார்த்தொட்டிக் கொள்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தற்போது அவருடைய அமைச்சர்கள் மீது தொடர்ந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இதுதான் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய உண்மையான முகம். தற்போது ஒவ்வொன்றாக ஆம் ஆத்மியுடைய முகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். மேலும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறார், இந்த சிடி கிடைத்த 30 நிமிடத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார். ஆனால் உண்மையில் இந்த சிடி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைக்கு கிடைத்து 2 வாரங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் தொடர்ந்து மௌனம் காத்து வந்திருக்கிறார். ஒரு பிரைவேட் டிவி சேனல் இந்த சிடியை வெளியிட்ட பிறகுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிடி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைக்கு கிடைத்த பிறகு இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து மும்முரம் காட்டி வந்தாரே தவிர நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த தொடர்பான இந்த சிடி
செய்தி வெளியே தெரிந்த பிறகுதான் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எனவே இதுதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களுடைய உண்மையான முகம், அமைச்சருடைய உண்மையான முகம் என்று தொடர்ந்து காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் ஏற்கனவே சந்தீப் குமார் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறார், நான் தினமும் தன்னுடைய மனைவியினுடைய காலை தொட்டு வணங்குவதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போது அமைச்சர் ஒருவர் பெண்களுக்கு உல்லாசமாக இருப்பது போன்ற ஒரு காட்சி வெளியாகி இருப்பது அந்த கட்சியினுடைய உண்மையான முகத்தை காட்டுவதாக தற்போது காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கணேஷ், இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அணிகுமார்.